அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகம் மற்றும் அக்டோபர் மாதம் 2023 ஆகிய பகுதிகளிலிருந்து மிக முக்கியமான மாதிரி தேர்வுகள். குறிப்பாக சோசியல் சயின்ஸ் நியூ புக்கிலேருந்து 180 கேள்வியும் அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த மாதிரி தேர்வுகளுக்கான விடை குறிப்புகள் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு சயின்ஸ் நியூ புக்கில் இருந்து மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு புரட்டி போடும் அளவிற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதனால் வீடியோஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி, வரலாறு என்ற சொல் டேஸ் சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து வந்தது. சரியான விடை கிரேக்க சொல். கேள்வி 2, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? அசோகர். கேள்வி 3, த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் என்ற நூலை எழுதியவர் யார்? சார்லஸ் ஆலன். கேள்வி 4, கூற்று காரணம். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 5, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோன்றியது சரி. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் சரி. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் புவி எங்கும் பரவினர் சரி. 5000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியதானா? கிடையாது. 8000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வேளாண்மை தொடங்கியிருக்கும். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன் என்ன தொடங்கியிருக்குன்னா நாகரிகத்தின் தோற்றம் தொடங்கியிருக்கும். இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1, மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான், நடக்க கற்றுக்கொண்டான், ஆஸ்ட்ரோபித்திகஸ். 2, இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களை பெற்றிருந்தான், முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டான், கருவிகளை உருவாக்கியவன் ஓமோ எபிலிஸ். 3, நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான், ஓமோ எரெக்டஸ். நவீன மனிதன் குரோமேக்னான். ஸோ இதுக்கு 6வதுக்கு அனைத்துமே சரி. கேள்வி 7, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எங்கு இன்றைக்கும் உள்ளது? தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றும் பார்த்திங்கன்னா நீலகிரியில் காணப்படுகிறது. கேள்வி 8, பொறுத்துக. ஆஸ்ட்ரோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க. ஓமோ எபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. ஓமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேசியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதியில் வாழ்ந்திருந்த அடையாளம் காணப்படுகிறது. சரியானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 9, பொறுத்துக. குரோமக்னான்ஸ் பிரான்சு. பீகிங் மனிதன் சீனா. ஓமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஐடல் பார்க் மனிதன் லண்டன். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 10, தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்களில் பொருந்தாதது எது? இந்த பொருந்தாதது எது, தவறானது எது, சரியானது எதுன்னு கேட்கும்போது 4 கூற்றையும் 4 ஆன்சரையும் தான் நம்ம பார்க்கணும். 1, கீழ்வலை விழுப்புரம் சரி. உசிலம்பட்டி மதுரை சரி. குமுதிபதி கோவை சரி. மாவடைப்பு நீலகிரியான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறைகள் பொருந்தாதது. மாவடைப்பு என்பது எங்கே வரும்னா கோவையில் இருக்கும், இங்கே நீலகிரின்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. நீலகிரியை பொறுத்தவரையும் பொறிவரை, அதாவது கரிக்கையூரில் தான் தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும். கேள்வி 11, பொறுத்துக. மெசபடோமியா நாகரிகம் பொது ஆண்டு முன் 3500 to 2000. எகிப்து நாகரிகம் 3100 to 1100. சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. கிமு 3300 to 1900. சீன நாகரிகம் பொது ஆண்டு முன் 1700 to 1122. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 12, புதையுண்ட நகரம் எது? ஹரப்பா. கேள்வி 13, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். சரி.
அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என சார்லஸ் ஆலன் குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். அப்போ அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலனா கிடையாது, சார்லஸ் மேசன் சொல்லியிருப்பாங்க. அப்போ 13க்கு தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே சி ஆப்ஷன் பாருங்கள். 1856 பொறியாளர்கள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அதுவும் சரி. டி ஆப்ஷன் 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். மற்ற எல்லா ஆப்ஷனும் சரியாக இருக்குது, பி ஆப்ஷன் மாற்றம் தவறாக இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேள்வி 14. நாகரிகம் என்பது எந்த மொழிச்சொல்? நாகரிகம் என்பது லத்தீன் மொழிச்சொல். கேள்வி 15. இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு, நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த பெரிய நகரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த பெரிய நகரங்களின் எண்ணிக்கை 6. கேள்வி 17. சிந்துவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? சிந்துவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கேள்வி 18. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? மெகர்கர். கேள்வி 19. பெருங்குளம் எங்கு உள்ளது? மொகஞ்சதாரோ. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. சிந்துவெளி நாகரிகம் சிலபஸில் இருக்குது நமக்கு. கேள்வி 20. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் காணப்படுகிறது. சரி. கூற்று 2 செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கே கிடைச்சிருக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் ராகிகர்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அப்போது கூற்று 2மே சரி, 1 2 சரி. கேள்வி 21. கூட்டரங்கு எங்கு காணப்படுது? கூட்டரங்கு மொகஞ்சதாரோவில் காணப்படுகிறது. கேள்வி 22. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? குஜராத்தில் லோத்தலில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்டிருக்கு. கேள்வி 23. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரி. சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். சரி. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் தந்தத்தினாலான அளவுகோல் 1707 சென்டிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஸோ இதில் எது சரின்னா இது தவறாக இருக்குது. ஏன்னா 1707 மில்லிமீட்டர் அளவு வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருக்குமா தவிர சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. 4. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஆகும். சரி. 5. மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன நடனமாது என்ற பெண் சிலை கிடைத்தது. சரி. அப்போது 23வது கேள்வி பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1 2 4 5 சரி, 3 தவறாக இருக்குது. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பின்வரும் கூற்றுகளில் எது தவறுன்னு பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஸோ சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பற்றியும் குதிரை பற்றியும் தெரியாது. சரி. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சரி. முதல் எழுத்து வடிவம் பாபிலோனியர்களால் உருவாக்கப்பட்டதா? முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது தவிர பாபிலோனியர்கள் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் ஆகும். சரி. கேள்வி 25. பொறுத்துக. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு கிழக்கு மேற்கு வடக்கு வடகிழக்கு தெற்கில் எதுவரை பறந்திருந்ததுன்னு பார்க்கலாம். கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை சிந்து சமவெளி நாகரிகம் பறந்திருந்தது. மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரையிலும், வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும், தெற்கில் தைமதாபாத் அதாவது மகாராஷ்டிரா வரையிலும் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பறந்து விரிந்திருந்தது. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 26. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அறிந்திருந்த உலோகங்களாகவே செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இரும்பை பற்றி அவர்கள் அறியவில்லை. கேள்வி 27. பூம்புகார் துறைமுகம் தற்போது எங்கு உள்ளது? பூம்புகார் துறைமுகம் தற்போது மயிலாடுதுறையில் உள்ளது. கேள்வி 28. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். சரி. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. சரி. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. சரி.
தெற்கு மலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டதா? முதல் 3 சரியாக இருந்தால் தவறானது ஆப்ஷன் டெல்லி தான். அப்போது தங்கம் எதிலேருந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்கன்னா வட மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஸோ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 29வது கேள்வி பொறுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வருவிக்கப்பட்டது. தென்கடல் பகுதியிலிருந்து முத்து இறக்குமதி செய்யப்பட்டது. கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் வருவிக்கப்பட்டன. சரியான விடை ஆப்ஷன் சி. 30வது கேள்வி கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலனாவே தமிழ் பணி செய்தவர்கள் 49 பேர். கேள்வி 31 பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஸ் என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் பார்த்தீங்கன்னா முத்துக்களை ஓவரி என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. இந்த ஓவரி எங்கே இருக்குன்னா கொர்க்கை பக்கத்தில் இருக்கும். கேள்வி 32 பொருந்தாத இணையை தேர்வு செய்க. சந்திரகுப்தராவை அலங்கரித்தது சாணக்கியர். சரி. துறைமுக நகர் புகார். சரி. வணிக நகரம் ராமநாதபுரமா? தப்பு. வணிக நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே கல்வி நகரம் காஞ்சி சரியாக உள்ளது. கேள்வி 33 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் கூறுகிறார். சரி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். சரி. புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். சரி. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். சரி. ஸோ 33க்கு அனைத்துமே சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. 4 ஆப்ஷனும் 4 கூற்றுமே. 34 பின்வரும் கூற்றோடு தொடர்புடைய நகரம் எது? ஏரிகளின் மாவட்டம், கோயில்களின் நகரம், மணிமேகலை தனது இறுதி காலத்தில் இங்கு கழித்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் இதுக்கு சரியான விடை. கேள்வி 35 சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள் எது? புதன் கோள். கேள்வி 36 போபஸ் மற்றும் டீமஸ் என்ற 2 துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? போபோஸ் டீமோஸ் என்ற 2 துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் செவ்வாய். கேள்வி 37 சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சனிக்கோளினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். 38வது கேள்வி தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். கேள்வி 39 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? யுரேனஸின் மிகப்பெரியது டைட்டானியா. சரி. நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். சரி. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே குறுங்கோள்கள் காணப்படுகிறதா? கிடையாது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே காணப்படும் கோள்கள் சிறுகோள்கள் காணப்படும். இங்கே குறுகோள்கள் இருக்குது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிறுகோள்கள் எந்தெந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகிறது என்று. அப்போ 3 தவறு. 4 ஓலி வாழ்வின் மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. மீண்டும் இது 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும். அப்போ சரியானது 1, 2, 4 சரியாக உள்ளது. கேள்வி 40 சம பகலிரவு நாள்கள். சம பகலிரவு நாள்னாவே மார்ச் 21 செப்டம்பர் 23. சம பகலிரவு நாட்கள் நடைபெற நாட்கள் 2 நாட்கள் இருக்கும். ஒன்று மார்ச் 21 செப்டம்பர் 23. 41 கோடைக்கால கதிர் திருப்பும் நாள் எப்பொழுது? கோடைக்கால கதிர் திருப்பும் நாள் ஜூன் 21. 42வது கேள்வி குளிர்கால கதிர் திருப்பும் நாள் எப்பொழுது? குளிர்கால கதிர் திருப்பும் நாள்னாவே டிசம்பர் 22. கோடைக்கால கதிர் திருப்பும் நாள் ஜூன் 21. குளிர்கால கதிர் திருப்பும் நாள்னாவே டிசம்பர் 22. சர்வதேச மலைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. கேள்வி 45 மரியானா அகழியின் ஆழம் எவ்வளவு? மரியானா அகழியின் ஆழம் 10,994 மீட்டர். கேள்வி 46 அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலை இணைக்கும் நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. கேள்வி 47 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் இணைப்பது மலாக்கா நீர்ச்சந்தி. முதல் கூற்று சரி. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவை இணைப்பது பாக் நீர்ச்சந்தி. சரி. பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. சரி. செயின்ட் எலனா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து உள்ளிட்ட பல தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ளன. சரி. அப்போது பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா அனைத்துமே சரி. 48வது கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 6 டிகிரி கால்வாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 டிகிரி கால்வாய்
6 டிகிரி கால்வாய் இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்கா தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமானையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 49. அதிக மழை பொழியும் பகுதி எது? மவுண்ட் சின்ராம் ஃப்ரம் மேகாலயா. 50வது கேள்வி பொறுத்துக. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் மொழிகளில் எது முதலிடத்தில் இருக்குது? அதனுடைய பர்சன்டேஜ் கேள்வி ரிலேட்டடான கேள்வி தான். இந்தி அதிக அளவில் இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளில் இந்தி தான் முதலிடத்தில் இருக்குது. இந்தி எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா 43.63% பேர் பேசுகிறாங்க இந்தியாவில். ரெண்டாவது வங்காளம் எவ்வளோ சதவீதம் பேசுகிறாங்கன்னா 8.30% வந்து வங்காளம் பேசப்படுகிறது, இரண்டாவதாக உள்ளது. 3 தெலுங்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பேசுகிறாங்க இந்தியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பேசுகிறாங்கன்னா தெலுங்கு 6.93% பேர் தெலுங்கு பேசுகிறாங்க. மராத்தியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 7.094% பேசுகிறாங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எவ்வளவு சதவீதம் மக்கள் பேசுகிறாங்கன்னா 5.89% பேசுகிறாங்க. அப்போது வரிசைப்படுத்த கேட்டிருந்தாங்கன்னா அப்போ முதல்ல வந்து அதிக அளவு பேசக்கூடிய மொழி ஃபஸ்ட்டு இந்தி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வங்காளம், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மராத்தி, 4 வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, 5வது மொழியாக வந்து தமிழ் மொழி அதிக அளவில் இந்தியாவில் பேசப்படுகிறது. கேள்வி 51. பொருந்தாதது எது? நடனங்கள், இந்தியாவில் ஆடக்கூடிய நடனங்கள் ரிலேட்டடான ஒரு கேள்வி. குஜராத்தில் பொறுத்தவரையும் கார்பாரா தாண்டியா நடனம் சரி. ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர் நடனம் சரி. உத்தரப்பிரதேசில் ராசலீலா நடனம் சரி. உத்தரகாண்டில் பாங்க்ரா பாங்க்ரா வந்து உத்தரகாண்டில் நடனம் ஆட மாட்டாங்க. பஞ்சாப்னுடைய நடனம் வந்து பாங்க்ரா நடனம் சொல்லலாம். அப்போ உத்தரகாண்டுக்கு என்ன நடனம் பார்த்தீங்கன்னா சோலியா நடனம். அதே அசாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாநில நடனம் வந்து பிகுன்னு வரும். தமிழ்நாடுனாவே வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் பழமையான நடனங்களாக இருக்கும். அதே கேரளான்னு பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம். கேள்வி 52. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? V.A. ஸ்மித். கேள்வி 53. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஸோ யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனையும் மதத்தாலோ, இனத்தாலோ, சாதியாலோ, பாலினத்தாலோ, பிறப்பிடத்த என்ற அடிப்படையிலோ பாகுபாடு காட்டக்கூடாது என்று குறிப்பிடும் ஆர்டிக்கல் 15 1 சொல்லுகிறது. கேள்வி 54. பொறுத்துக. தமிழ்நாட்டில் உள்ள பாலின விகிதம். தமிழ்நாடுனாவே பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம்னாவே நீலகிரியுடைய பாலின விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அடுத்து தஞ்சாவூரில் பொறுத்தவரையும் 1031 பெண் பாலின விகிதம் இருக்குது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையும் 1025 பேர் இருக்காங்க. 1025 பேர் மூணாவது வரும், இது ரெண்டாவது. தூத்துக்குடியை பொறுத்தவரையும் 1024 பேர் இருக்காங்க. ஸோ நீலகிரி தான் தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் 1041. தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 55. இளவழகி எந்த விளையாட்டு பிரிவை சேர்ந்தவர்? இளவழகி வந்து பார்த்திங்கன்னா கேரம் விளையாட்டு பிரிவை சேர்ந்தவர். கேள்வி 56. பாலி என்பது என்ன? பாலினா ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கு வரியாக செலுத்த வேண்டும். 1/6 பங்கை வரியாக செலுத்தவர் தான் பாலி என்று பெயர். 57வது கேள்வி பொறுத்துக. தங்கம் ஹிரண்யான்னு சொல்லலாம், இரும்பு சியாமான்னு சொல்லலாம், தாமிரம் அயாஸ். சரியான விடை பாம்பே. 58வது கேள்வி பொறுத்துக. கீழடி அகலாய்வு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பொருந்தல் அகலாய்வு திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி அகலாய்வு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி இதற்கு முன்பு வேலூரில் இருந்தது, தற்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு உரியது. இப்போ பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டம். நிச்சயமாக அகலாய்வு தொடர்பான தகவல்கள் அகலாய்வு நடைபெறும் மாவட்டங்கள்லேருந்து அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இடம்பெறலாம். ஒரு கேள்வி தெளிவாக படிச்சுக்காங்க அந்த டாப்பிக்கை. கேள்வி 59. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று
பையம்பள்ளியில் தான் கிடைச்சிருக்கும். கேள்வி 60, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1, முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், சரி. கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர், சரி. மகாவீரர் தனது 29வது வயதில் துறவரம் மேற்கொண்டாரா? மகாவீரர் பார்த்தீங்கன்னா எத்தனாவது வயதில் துறவரம் மேற்கொண்டிருப்பார்னா 30வது வயதில் தான் மகாவீரர் துறவரம் மேற்கொண்டிருப்பார். அப்போ 3 தவறாக இருக்குது. 4, மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும், சரி. இங்கே கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுங்களில் தவறானது எது? அப்போது 3 மட்டும் தவறாக உள்ளது. கேள்வி 61, கலிஞ்சமலை எங்குள்ளது? கலிஞ்சமலைனா இரும்பு தாதுக்கு பெயர் பெற்றது. இந்த கலிஞ்சமலை அரிட்டாப்பட்டியில் இடம்பெற்றுள்ளது. அரிட்டாப்பட்டி என்ற இடத்தில் உள்ளது. கேள்வி 62, கௌதம புத்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 5 கூற்றுகள் இருக்குது. அந்த 5ல் எது எது சரி எது எது தவறுன்னு பார்க்கலாம். 1, கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தா, சரி. தன்னுடைய 30 வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டாரா? கிடையாது. கௌதம புத்தரை பொறுத்தவரையும் 29 வயதில் 4 துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டிருப்பார். அதே மகாவீரர் பொறுத்தவரை 30 வயதில் துறவரம் மேற்கொண்டிருப்பார். லும்பினி தோட்டத்தில் பிறந்தார், குசிநகரத்தில் இருந்தார். புத்தர் லும்பினி தோட்டத்தில் தான் பிறந்திருப்பார், குசிநகரத்தில் தான் இருந்தார், சரி. 4, 29 வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டார். புத்தர் பார்த்தீங்கன்னா 29 வயதில் தான் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் மேற்கொண்டிருப்பார், சரி. 5, வாரணாசிக்கு அருகேயுள்ள சாரநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனை சொற்பொழிவை நிகழ்த்தினார். இது தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் என்று அழைக்கப்படுகிறது, சரி. அப்போது இங்கே சரியானது 1, 3, 4, 5, சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட எதிர்பார்க்கக்கூடியது. 63வது கேள்வி, பௌத்த மாநாடுகள். முதல் பௌத்த மாநாடு ராஜகிரகத்தில் நடைபெற்றது. 2வது பௌத்த மாநாடு வைசாலியில் நடைபெற்றது. 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது. 4வது பௌத்த மாநாடு காஷ்மீரில் நடைபெற்றது. கேள்வி 64, கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? கிமு 6th செஞ்சுரியில் பொறுத்தவரையும் சிந்து கங்கை சமவெளியில் 16 மகாஜனபதங்கள் இருந்தன. கேள்வி 65, பொறுத்துக. மகதம் என்பது பீகாரில் இருக்கும். அவந்தி என்றது உஜ்ஜயினி. கோசலம் என்பது கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்சம் என்பது கோசாம்பி, அலகாபாத். சரியானுடைய ஆப்ஷன் சி. 66வது கேள்வி, இந்தியாவில் முதன்முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் நந்தர்கள். கேள்வி 67, கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், ரிப்பீட்டடான ஒரு கேள்வி கூட. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் சந்திரகுப்தருடைய அவைக்கு வந்திருப்பார். கேள்வி 68, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 5 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய பேரரசு, சரி. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று H.G. வெல்ஸ் கூறினார், சரி. கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்தகதா என்று அழைத்தனர், சரி. அசோகர் கலிங்கத்தின் மீது கிமு 260 போர் தொடுத்தாரா? ஸோ இயர் தப்பாக தந்திருக்காங்க. அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தது பார்த்தீங்கன்னா கிமு 261. அப்போது 5வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ சரியானது 1, 2, 3, 4, சரி. கேள்வி 69, வடமேற்கு பகுதியில் காணப்பட்ட அசோகரின் கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? வடமேற்கு பகுதியிலனாவே அது எந்த மொழினா கரோஸ்தி மொழியில் எழுதியிருப்பார். கேள்வி 70, பாகா என்பது என்ன? மொத்த விளைச்சலில் 1/6 நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது. கேள்வி 71, சுதர்சனா ஏரி எனும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் ஐவோல் கல்வெட்டு, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அவருடைய நேம்காக சொன்ன ஐவோல் கல்வெட்டு சரி, சமுத்திரகுப்தர் வரமாட்டார். இந்த இடத்துல சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரதாமனுடைய ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு தான் பதிவு செய்துள்ளது. கேள்வி 72, மௌரிய பேரரசை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம், தற்போதைய பாட்னா, சரி.
மௌரிய பேரரசின் காலம் கிமு 322 முதல் கிமு 187 வரை. சரி. மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். சரி. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்னா புஷ்யமித்திர சுங்கன்னு தந்திருக்காங்க. கிடையாது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா. இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 73. உலகின் பெருமருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஜுவாலஜி கொஸ்டின்லேருந்து. உலகின் மிகப்பெரிய பெருமருந்தகம் என்று அழைக்கப்படுவது வெப்பமண்டல மழைக்காடுகள். காட்டின் மூதாய் மரம் எது? காட்டின் மூதாய் மரம் ஆலமரம். கேள்வி 75. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். விராலிமலை மயில்கள் சரணாலயம் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. தப்பு. விராலிமலை மயில்கள் சரணாலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா நதி நீளம் 3848 கிலோமீட்டர். சரி. முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்புகை மாம்பழங்கள் இமாம் பசத். சரி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்கிலி வெங்கையா. சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய சின்னங்களில் ஆலமரம் தேசிய சின்னமாக அறிவிச்சது 1950. சரி. தாமரை தேசிய சின்னமாக அறிவிச்சது 1950. சரி. மயில் தேசிய சின்னமாக அறிவித்தது 1963. சரி. புலி 1972 தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்கன்னா கிடையாது. 1973 தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. சரி. அதே போல் மாமரமும் பார்த்திங்கன்னா மாம்பழம் தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க 1950. 1950நாவே 3 வரும். ஆலமரம், தாமரை, மாம்பழம். கேள்வி 77 பொறுத்துக. கங்கை ஆறு தேசிய ஆறு அறிவித்தது 2008. யானை தேசிய நதியை பாரம்பரிய விலங்கு அறிவிச்சிருப்பாங்க 2010. ஆற்று ஓங்கில் 2010 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. லாக்டோபெசிலஸ் 2012 தேசிய நுண்ணுயிரியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 78வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. தேசிய கொடி நீள அகலம் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. கேள்வி என்ன? கூற்று என்ன தந்திருக்காங்கன்னா தேசிய கொடியின் நீள அகலனாவே லென்த்து பிரெத் எவ்வளோ வந்திருக்குன்னா 3:2ன்னு வந்திருக்கணும். இங்கே 2:3ன்னு தந்திருக்காங்க. இது தவறாக இருக்குது. அதே நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. சரி. அப்போ முதல் கூற்று தவறு. 2. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தில் நெய்யப்பட்டது. சரி. 3. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. 4. தேசிய கீதமான ஜனகணமன வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ சரியானது 2, 3, 4 சரி. கேள்வி 79. ரூபாய்க்கான சின்னத்தை டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு. ரூபாய்க்கான சின்னத்தை பார்த்திங்கன்னா டி உதயகுமார் வடிவமைத்தது 2010 ஜூலை 15 இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கும். கேள்வி 80வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷனில். 1. நமது அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. சரி. 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்று முழக்கம் வலுப்பெற்றது. சரி. 1930 ஜனவரி 25 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. ஸோ முழு சுதந்திர நாள் கொண்டாடினாங்க 1930 ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடிருப்பாங்க. இங்கே 25 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த 389 உறுப்பினர்களில் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். சரி. கேள்வி 81. அடிப்படை உரிமைகள் எத்தனை உள்ளன? தற்போது அடிப்படை உரிமைகள் 6 உள்ளன. கேள்வி 82. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. கேள்வி 83. பின்வருவனற்றில் தவறானது எது? பின்வரத்தில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கால்நடை வளர்த்தல், வேளாண்மை, சுரங்க தொழில், கடல் உணவு பதப்படுத்தல். இந்த கால்நடை வளர்த்தல், வேளாண்மை, சுரங்க தொழில் 3 முதல்நிலை தொழில்கள் வரும். கடல் உணவு பதப்படுத்தல் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை தொழில்களில் வரும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 84. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கேள்வி 85. சங்ககாலம் பற்றிய சான்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேரணை கல்வெட்டுகள் சங்ககால பற்றிய குறிப்புகளை தருது. சரி. வேள்விக்குடி, சின்னமனூர், உத்திரமேரு செப்போடுகள் தருகிறதா? இதில்
உத்திரமேரு செப்பேடுகள் தராது. அதே வேள்விக்குடியும் சின்னமேரு செப்பேடும் சங்ககாலத்தை பற்றிய செய்திகளை தருகிறது. மூணாவது ஆப்ஷன் சி ஆப்ஷன். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய அயல்நாட்டு குறிப்புகள் சங்க காலத்தை பற்றிய குறிப்புகளை தருகிறது. சரி. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், அகழ்வாயுவிலிருந்து கிடைத்த பொருட்கள் மூலமாகவும் சங்ககாலம் இருந்ததை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே, உத்திரமேரு செப்பேடுகள் வராது. கேள்வி 86. தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்றும் ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என்று கூறியவர் யார்? ஜார்ஜ் ஹெல் ஹார்ட். 87வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம், மற்ற 3 ஆப்ஷனும் பார்க்கலாம். 10 சேரரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. சரி. சோழர்களின் துறைமுகமான புகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை அதன்பால் ஈர்த்தது. பட்டினப்பாலை நூல் கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி விரிவான செய்திகளை வழங்குகிறது. சரி. சேரர், சோழர், 5 வேளிர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னுமிடத்தில் தோற்கடித்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். சரி. கிள்ளிவளவன் தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தார். இங்கே முதல் 3 ஆப்ஷனுமே சரியாக இருக்கும்போது தவறானது 4 தான். யார் தோற்கடிச்சிருப்பான்னா கரிகாலன் தான் என்ன பண்ணுவார்னா தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர்கள் அவர்கள் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடிச்சிருப்பார். அங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. 88வது கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் 2023 நடந்த தேர்விலே. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடும் நூல் எது? முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடும் நூல் மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு என்ற நூல். கேள்வி 89. அயோத்தி கல்வெட்டு யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டது? அயோத்தி கல்வெட்டு தனதேவன் காலத்தில் பொறிக்கப்பட்டது. 90வது கேள்வி நூல் ஆசிரியர். பாணபட்டர் எழுதிய நூல் அர்ஷசரிதம். பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யா. குணாதியா எழுதியது பிரகஸ்தகதா. நாகார்ஜுனா எழுதிய நூல் மத்தியமித்ர சூத்ரகா. அஸ்வகோசர் எழுதியது புத்த சரிதம். சரியானோட ஆப்ஷன் ஏ. 91வது கேள்வி. மாளவி காக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யார்? மாளவி காக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகர் அக்னிமித்திரர். மாளவி காக்னிமித்ரா நாடகத்தை எழுதந்து யாருன்னா காளிதாசன். கேள்வி 92. சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் பதஞ்சலி ஆதரித்தவர் புஷ்யமித்திர சுங்கன். கேள்வி 93. சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கலை நாட்டியவர் யார்? சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கலை நாட்டியது சிமுகா. கேள்வி 94. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பாகும். சரி. குஷானர்கள் யூச்சி பழங்குடி இனத்தின் ஒரு பிரிவினர். சரி. தொடக்கத்தில் காபூல் குஷானர்களின் தலைநகராக இருந்தது. பின்னர் அது பெஷாவர் அல்லது புருஷபுரத்துக்கு மாற்றப்பட்டது. சரி. அசோகர் பௌத்தத்தை அரசமதமாக்கினார். அசோகர் பௌத்தத்தை பரப்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பியிருப்பாங்க. இங்கே யார் மாற்றிருப்பார்னா அரச மதமாக்கிறது கனிஷ்கர் பௌத்தத்தை அரச மதமாக மாற்றிருப்பார் கனிஷ்கர். அப்போது 4 தவறு இருக்குது. அப்போது 1, 2, 3 சரியாக உள்ளன. 95வது கேள்வி. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து வந்தது கடோத்கஜருடைய மகன் 1ஆம் சந்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்து 1ஆம் சமுத்திரகுப்தர். இந்த 1ஆம் சமுத்திரகுப்தா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். 96வது கேள்வி பொறுத்துக. சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. 2ஆம் சந்திரகுப்தருடையது உதயகிரி கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரது பித்தாரி தூண் கல்வெட்டு. அர்ஷர் நாகநந்தா. சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 97. சமுத்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? நிச்சயமாக சமுத்திரகுப்தர் ரிலேட்டடான ஒரு கேள்வி இருக்கும். குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர். சரி. இவரின் அவைக்கள புலவர் அரிசேனர் இயற்றிய பிரயாக மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சரி. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோப்பனை தோற்கடித்திருப்பார் சமுத்திரகுப்தர். சரி. வட இந்தியாவில் 9 அரசர்களை கைப்பற்றினார். சரி. கவிராஜா எனும் பட்டத்தை பெற்றவர். சரி. ஸோ சமுத்திரகுப்தர்னாவே இந்திய நெப்போலியன் என்றும் அழைக்கப்படுகிறார். அனைத்துமே சரி. கேள்வி 98. யாருடைய ஆட்சி காலத்தில்
சீன பௌத்த துறவியான பாக்யான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். யாருடைய ஆட்சி காலத்தில் சீன பௌத்த துறவியான பாக்யான் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பார்னா இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லலாம். இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்யர்னு கொடுப்பாங்க. விக்ரமாதித்யர். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. 99வது கேள்வி, நவரத்தினங்கள் நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? நவரத்தினங்கள்னாவே விக்ரமாதித்யர், அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையை தான் அலங்கரிச்சிருப்பாங்க நவரத்தினங்கள். கேள்வி 100, பொருந்தாத இணை எது? காளிதாசர் சமஸ்கிருத புலவர், அரிசேனர் வானியல் அறிஞர்னு இருக்குது. அரிசேனரும் சமஸ்கிருத புலவர் தான் வருவார். யார் வானியல் அறிஞர்னா வராகமிகிரர் தான் வானியல் அறிஞர் வருவார். அப்போ பொருந்தாதது இணை ஆப்ஷன் பாம்பே. அமரசிங்கர் அகராதியில் ஆசிரியர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். சரி. கேள்வி 101, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? குமாரகுப்தர். ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது குமாரகுப்தர். 102வது கேள்வி, குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். கேள்வி 103, பொருந்தாது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். பாலாதி கிரிதானா காலாட்படை தளபதி. சரி. மகா பாலாதி கிரிதானா குதிரைப்படையின் தளபதி. சரி. தூதகானா உளவு பார்க்கும் அமைப்பு. சரி. அப்போ 3 சரியாக இருந்தால் டி தான் தவறாக இருக்குது, பொருந்தாது. உபாரியானா அமைச்சரா? உபாரியானா ஆளுநரை குறிக்கும், ஆளுநர். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 104, ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் அதுக்கு முன்னே கேட்டிருந்தாங்க. சேத்ரா. சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலானா தரிசு நிலங்கள், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தினா குடியிருப்பிற்கு உகந்த நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி. 105வது கேள்வி, நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்திலுள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் டேஸ் ஓவிய கலைக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும். குப்தர்கள் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். 106வது கேள்வி, பொருந்தாதது எது? நூலாசிரியர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. காளிதாசர். காளிதாசர்னாவே சாகந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமாரசம்பம், ரிதுசம்காரம் ஆகிய நூல்களை எழுதியிருப்பார். இதில் முதல் 3ம் சாகந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் நாடக நூல்களில் வரும். பிற நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமாரசம்பவம், ரிதுசம்காரம். சரி. சந்திரகோமி எழுதிய நூல் சந்திரிய வியாகரணம். சுசுருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். சரி. அர்ஷர், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சியா, சியூகி ஆகிய நூல்கள் எழுதியுள்ளாரா? அர்ஷர் பார்த்தீங்கன்னா ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சியா ஆகிய 3 நூலை எழுதியிருப்பார். சியூகி நூல் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் எழுதியிருப்பார். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 107, புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? 2023 நடந்த பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். யுவான் சுவாங் பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் வருகை புரிந்திருப்பார். 108வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கலப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவரசை உருவாக்கினார். சரி. மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார், பின்னர் திருஞான சம்பந்தரால் சைவத்தை தழுவினார். மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண சமத்தை தான் பின்பற்றிருப்பார், ஆனால் திருஞான சம்பந்தர் சைவத்தை மாற்றிருப்பார். ஆனால் கிடையாது, திருநாவுக்கரசரால் தான் சைவத்தை தழுவிருப்பார். அப்போது பி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை 1ஆம் மகேந்திரவர்மன் எழுதினார். சரி. 1ஆம் மகேந்திரவர்மன் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தார். 1ஆம் மகேந்திரவர்மனை 2ஆம் புலிகேசி தோற்கடித்தார். 2ஆம் புலிகேசியை வாதாபி போரில் 1ஆம் நரசிம்மன் கொன்றுவிட்டார். 109வது கேள்வி, ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். 110வது கேள்வி, மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1984. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 111வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. சரி.
ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டங்களும் மாமல்லன் பாணி சரி. கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி சரி. அனைத்துமே சரி. 112வது கேள்வி, பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? ஸோ மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து தவறானது எது சரியானது எது, இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து அதிகபட்சமாக வந்து கூற்றுகளில் தவறானது எது சரியானது எதுன்னு தான் கேட்குறாங்க. டைரெக்டாக ரொம்ப லெஸ்ஸாக குறைவான கேள்வி தான் கேட்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலேவாக போகும் வீடியோ. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா கொஸ்டின்ஸுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் சரி. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் 1ஆம் மகேந்திரவர்மன் அவையை அலங்கரித்தார். ஸோ மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் தண்டி தான். இவர் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் அவையை அலங்கரித்தார்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 1ஆம் நரசிம்மவர்மன் அவையை தான் அலங்கரிச்சிருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. சி ஆப்ஷன் பாருங்கள். சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் சரி. பெருந்தேவனாரை 2ஆம் நந்திவர்மன் வந்து ஆதரித்தார் சரி. மற்ற ஆப்ஷன் எல்லாமே சரியாக இருக்குது, பி ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்குது. 113வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார் சரி. சாளுக்கியர்களின் தலைநகர் வாதாபி அல்லது பதாமி. ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்கர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில். 114வது கேள்வி, பொறுத்துக. லக்கண்டியில் என்ன கோயில் இருக்குன்னா காசி விஸ்வேஸ்வரர் கோயில் இருக்குது. குருவட்டியில் மல்லிகார்ஜுனா கோவில் உள்ளது. பகலியில் கல்லேஸ்வரர் கோயில் உள்ளது. இட்டகியில் மகாதேவர் கோயில் அமைந்துள்ளது. 115வது கேள்வி, ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி என்ன? கன்னடம். 116, எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை கட்டியது 1ஆம் கிருஷ்ணர். 117வது கேள்வி, வல்லம் போர் நடைபெற்ற ஆண்டு. வல்லம் போர் வந்து பார்த்தீங்கன்னா திருவல்லம்னு சொல்லுவாங்க. வல்லம் போர் வந்து கிபி 916 நடைபெற்றது. வல்லம் என்பது தற்போதைய வேலூர் பக்கத்தில் அமைந்துள்ளது. 118வது கேள்வி, தக்கோலம் போரில் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? தக்கோலம் போரில் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் 3ஆம் கிருஷ்ணர். 119வது கேள்வி, ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியது 3ஆம் கிருஷ்ணர். 120வது கேள்வி, 3 ரத்தினங்கள் என்று கருதப்படுவர்கள். ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. 121வது கேள்வி, எலிபண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி. இதற்கு எலிபண்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார்னா போர்த்துகீசியர்கள். 122வது கேள்வி, ஆசிய கண்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசிய கண்டம் சரி. சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது சரி. பேரிங் நீர்ச்சந்தி ஆசியாவை வட அமெரிக்காவிடமிருந்து பிரிக்கிறது சரி. ஆசியாவில் மொத்தம் 48 நாடுகள் உள்ளன சரி. அனைத்துமே சரி. 123வது கேள்வி, பொறுத்துக. அரேபிய பீடபூமினா சவுதி அரேபியா. தக்கான பீடபூமினா இந்தியா. ஷான் பீடபூமினா மியான்மர். யுனான் பீடபூமினா சீனா. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 124வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1. ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்சி சரி. உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் சரி. உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ரூப அல் காலி பாலைவனம் சரி. உலகிலேயே மிக அதிகமான இரும்புத்தாது வளத்தை ஆப்பிரிக்கா கொண்டுள்ளதா? தப்பு, ஆசியா கொண்டுள்ளது. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. 125வது கேள்வி, பொருந்தாத இணை எது? யாங்சி, ஹவாங்கோ, மீகாங், எனிசி. இந்த யாங்சி, ஹவாங்கோ, மீகாங் மூன்றுமே வந்து பிறப்பிடம் வந்து திபேத் பீடபூமியில் உருவாகிறது. எனிசி வந்து தானுவாலா மலையில் உருவாகும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. 126வது கேள்வி, தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து. 127வது கேள்வி, உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி டோன்லே சாப் ஏரி. இந்த ஏரி எந்த நாட்டில் உள்ளது? டோன்லே சாப் ஏரி வந்து கம்போடியா நாட்டில் உள்ளது. 128வது கேள்வி, இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது எது? இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது பெனைன்ஸ். கேள்வி 129, ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் எது? ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் எல்ப்ரஸ் சிகரம். ஆசியாவிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் வரும்.
அடுத்த கேள்வி, மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது? மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. 131வது கேள்வி, ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு வோல்கா ஆறு. 3692 கிலோமீட்டர் நீளமுடையது வோல்கா ஆறு. 3692 கிலோமீட்டர் நீளமுடையது. 132வது கேள்வி, ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது எது? ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது ஜிப்ரால்டர் நீர்வீழ்ச்சி. 133வது கேள்வி, உலகில் முதலாக புவி மாதிரியை கிபி 150ஆம் ஆண்டில் டேஸ் உருவாக்கினார்கள்? கிரேக்கர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. கேள்வி 134, முதலில் நிலவரைபடத்தில் அச்சதீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? முதல்ல நிலவரைபடத்தில் அச்சதீர்க்க கோடுகளை வரைந்தது தாலமி. 135, ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் எவ்வளவு? ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் 111 கிலோமீட்டர். எத்தனை அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன? 181 அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன. 137வது கேள்வி, தீர்க்க கோடுகள் 45 டிகிரி அச்சப்பகுதியில் எவ்வளவு கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகிறது? 79 கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகிறது. 138வது கேள்வி, ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? லண்டன். 139வது கேள்வி, இந்தியாவின் 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? மிர்சாபூர் வழியாக செல்கிறது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 140வது கேள்வி, தென்கிழக்கு ஆசியாவில் ஆழி பேரலை எனப்படும் சுனாமி தாக்கிய ஆண்டு 2004 டிசம்பர் 26. 141வது கேள்வி, இந்திய அரசு ஹைதராபாத்தில் இன்கோசிஸ் அதாவது இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 2007. 142, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று குறிப்பிட்டவர் ஆப்ரகாம் லிங்கன். 143, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். 144வது கேள்வி, நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு சுவிட்சர்லாந்து. 145, உலக மக்களாட்சி தினம் எப்போது அனுசரிக்கிறாங்கன்னா செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, 2007 முதல் அனுசரிக்கப்படுகிறது. 146வது கேள்வி, கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து 1893. சரி. ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு வாக்குரிமை 1980 அளிக்கப்பட்டது. சரி. அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை 1920 அளிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா தான். ஸோ 3மே சரி. 147வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வாலாஜாபேட்டை நகராட்சி. 148வது கேள்வி, ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் BDO. 149வது கேள்வி, தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்த ஆண்டு 2016. 150வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. 151வது கேள்வி, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிட்ட முதல் மாநிலம் எது? நிச்சயமாக கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிட்ட முதல் மாநிலம் பீகார். 152வது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஸோ 2023க்கான நோபல் பரிசு பெற்றவர்களில் எது தவறுன்னு பார்க்கலாம். மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றது கட்டாலின் கரிகோ ட்ரோவிஸ்மன். சரி. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றது பியர் அகோஸ்டினி, பெரன்ஸ் கிராஸ், அன்னே எல் ஹில்லியர். சரி. பொருளாதாரத்துக்காக 2023 நோபல் பரிசு பெற்றது கிளாடியா கோல்டின். சரி. இலக்கியத்துக்காக நர்கிஸ் முகமது வாங்கியிருப்பாங்கன்னா கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ இலக்கியத்துக்கு யார் 2023 நோபல் பரிசு வாங்கினாங்கன்னா ஜான் போஸே வாங்கியிருப்பாங்க. 2023க்கான நோபல் பரிசு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஜான் போஸே தான் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அப்போ நர்கிஸ் முகமது எதுக்காக வாங்கினாங்கன்னா அமைதிக்கான 2023ஆம் ஆண்டுக்கு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. 153வது கேள்வி, தமிழ்நாட்டில் பின்வரும் எந்த நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுதில்லை? தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 6 நாட்கள் நடைபெறக்கூடியது. அதில் எது நடைபெறனா உலக காடுகள் தினத்தில் நடைபெறாது. அதே உலக நீர் தினம், அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தினம், இந்திய விடுதலை நாள், காந்தி ஜெயந்தி நாள், குடியரசு நாள், மே தினம் ஆகிய நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். உலக காடுகள் தினத்தில் நடைபெறாது. மார்ச் 21 நடைபெறாது. அதே உலக நீர் தினம் மார்ச் 22, உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, இந்திய விடுதலை நாள் ஆகஸ்ட் 15. 154வது கேள்வி,
உலகின் உயரமான ரயில் பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? உலகின் உயரமான ரயில் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 155வது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர் யார்? 2023க்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றது வகிதா ரஹ்மான். 156வது கேள்வி, தமிழ்நாடு மாநில வரையாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தமிழ்நாடு மாநில வரையாடு தினம் அக்டோபர் 7. 157வது கேள்வி, இந்தியா தற்போது உலகின் எத்தனையாவது பொருளாதார நாடாக உள்ளது? இந்தியா தற்போது உலகின் 5வது பொருளாதார நாடாக உள்ளது. 158, 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவர் யார்? 2023க்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றது சிவசங்கரி. சூரிய வம்சம் நினைவுகள் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. 159வது கேள்வி, பொறுத்துக. தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்யப்படும் இடங்கள் அதனுடைய மாவட்டங்கள் கேட்டிருக்காங்க. பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டம்னா பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம். வடக்குப்பட்டி காஞ்சிபுரம் மாவட்டம். கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டம். பூதிநந்தம் தருமபுரி மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம், வடக்குப்பட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது, கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது, பூதிநத்தம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. சரியானோட ஆப்ஷன் சி. 160வது கேள்வி, 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கை. 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்கள் 107 பதக்கங்கள். இந்த பதக்கப்பட்டியலில் 4வது பிளேஸ் இந்தியா வந்திருக்கும். முதலிடம் வந்து சைனா 382 பதக்கங்களை பெற்று முதலிடத்தில் வந்தது சைனா. 161வது கேள்வி, இஸ்ரேல் அமாஸ் படை இடையே தாக்குதல் நடைபெற்ற போது இந்தியர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பெயர் என்ன? இஸ்ரேல் அமாஸ்னாவே ஆப்ரேஷன் அஜய். இந்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கங்கானா உக்ரைன் போரிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்காக ஏற்பட்டது. அதே தேவி சக்தி என்பது ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியர்களை மீட்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, 162வது கேள்வி, எங்கு நடைபெற்ற அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன திமிழுடன் கூடிய காளை உருவம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? எங்கு நடைபெற்ற அகழாய்வுனா வெம்பக்கோட்டை அகழாய்வு. வெம்பக்கோட்டை எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. 163வது கேள்வி, பொறுத்துக. அகழாய்வு நடைபெறும் இடங்கள் அதனுடைய மாவட்டங்கள். பொற்பனைக்கோட்டைனாவே புதுக்கோட்டை மாவட்டம். கொந்தகை சிவகங்கை மாவட்டம். கீழடியும் சிவகங்கை மாவட்டம். வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நிச்சயமாக இதில் வந்து ஆல்ரெடி கேள்வியும் கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக பார்த்துக்காங்க. 164வது கேள்வி, இந்தியா பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? உலகளாவிய பசி குறியீட்டில் 111வது இடம் வைக்கிறது. சரி. இந்தியா உலகளாவிய பசி குறியீட்டில் 2023 111வது இடம் வைக்கிறது. உலக பாலின இடைவெளியில் 127வது இடம் வைக்கிறது. சரி. டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீட்டில் 52வது இடம் வைக்கிறது. உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் 125வது இடம் வைக்கிறதா இந்தியா? 126வது இடத்தில் வைக்கிறது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. பசி குறியீட்டில் இந்தியா 111வது இடம். உலக பாலின இடைவெளி குறியீட்டில் 127வது இடம். டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீட்டில் 52வது இடம். உலகின் அமைதியான நாடுகள் பட்டியலில் 126வது இடம். உலக பத்திரிகை சுதந்திர பட்டியலில் 161வது இடம் வைக்கிறது இந்தியா. 165வது கேள்வி, பொறுத்துக. 2023ஆம் ஆண்டுக்கான விருது பெற்றவர்கள். ராமன் மகசேசே விருதை பெற்றது ரவிக்கண்ணன் வாங்கியிருப்பார். கீரா விருதை பெற்றது வி ராஜதுரை. விஷ்ணுபுரம் யுவன் இலக்கிய விருதை பெற்றது சந்திரசேகர். கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை பெற்றது கா ராமசாமி. விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்காங்க. 166வது கேள்வி, மத்திய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டார். மத்திய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டார் TC ஜெயின். 167, சமீபத்தில் மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலை வந்து வியட்நாமில் திறக்கப்பட்டுள்ளது. 168வது கேள்வி, அமெரிக்காவின் நார்மன் போர்லாக் விருதை பெற்ற சுவாதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? அமெரிக்காவின் நார்மன் போர்லாக் விருதை பெற்ற சுவாதி பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? உத்தரப்பிரதேசம். தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. கீழ்கண்டவைகளில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது? சிக்கிம் மாநில பண்டிகை தொடர்புடைய சிவப்பு பந்தா பண்டிகை. 172, ஆமுக்கிய மாலத்தா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். புத்த சமயத்தில் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன? ஒழுக்கம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? முகமது பின் காசிம்.
175. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? 1. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. சரி. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சரி. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். சரி. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதா? கிடையாது. அப்போ சரியானது 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. 176வது கேள்வி. தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்புனா பட்டியலுடைய பொறுப்பு. 177வது கேள்வி. கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் மாறாத சமூகம். 178வது கேள்வி. எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரப்புவதற்கு வகை செய்தது? எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்ததுன்னா சிந்தியர் சமூகம். 179வது கேள்வி. பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது? அது மேலி செல்வத்தை போற்றியதா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்தது அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. 180வது கேள்வி. குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவ உருவங்கள் காணப்படுகிறது. சரி. அரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலரா? கிடையாது. அரிசேனர் யாருடைய சமுத்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் வருவார். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. சரி. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது. சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. 181வது கேள்வி. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? 1925. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சேலத்தில் நடைபெற்றது. 183வது கேள்வி. முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்தது? 1920. 184வது கேள்வி. பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? ஜெனரல் அலெக்சாண்டர் எரான். 185வது கேள்வி. மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? மூக்கறுப்பு போர்னாவே திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. 186வது கேள்வி. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 வரை மெட்ராஸின் முதலமைச்சர் யார்? சி. ராஜாஜி. 187வது கேள்வி. 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? திருவாங்கூர் அரசு. 188வது கேள்வி. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியகள் எவை? கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியகள் எவைனா ஐம்பெருங்குழுவும் என்பேராயும் தான் உதவி இருக்கும். 189வது கேள்வி. சேரர்களின் அடையாள மாலை பார்த்தீங்கன்னா பனம்பூ. 190. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? சங்க காலத்தில் அரிக்கமேடு என்ற இடத்தில் தான் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பஞ்சாயத்து ராஜ்னாவே எத்தனை பணிகள் இருக்குன்னா 29 பணிகள் இருக்கும் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில். அதே 18 பணிகள் நகராட்சியில் இருக்கும். 192வது கேள்வி. 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்தது? 2003 இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது? சுரேந்திரநாத். 193வது கேள்வி. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. 194வது கேள்வி. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். 195வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. 196வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறது? அவசர சட்டங்கள்னாவே ஆர்டிக்கல் 1, 2, 3. 197வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலம் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? சிந்தி மொழி. 198வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் பார்த்தீங்கன்னா முகப்புரையில் சமதர்ம மதச்சார்பின்மை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. 199வது கேள்வி. நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? நீதி புனராய்வு கருத்துருனாவே அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் உனா எங்கே இருக்குன்னா குஜராத் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் 2 எக்ஸாம் இருந்தாலும் சரி இந்த 200 கேள்விகளிலிருந்து
கம்பல்சரி 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.